அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போனால் காராமணி குழம்பு தாங்க. 2 வெங்காயம், 2 பச்சை மிளகா, 2 கருவேப்பிலை பொடியாக நறுக்கிக்கோங்க. தக்காளி ஜூஸ் பண்ணிக்கோங்க. காராமணி கழுவி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ எண்ணெய் வேணுமோ அவ்வளோ எண்ணெய் போட்டுக்கோங்க. ஜீரா போட்டுக்கோங்க. ஜீரா கொஞ்சம் போட்டால் அது டேஸ்ட் கொடுக்கும். வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா இது போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ரெட்டாக வர மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 5 மினிட் நீங்கள் ரெட்டாக வர மாதிரி கொஞ்சம் வதக்கிட்டுக்கோங்க. அப்புறம் நல்லா வதக்கினோன்னு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து வதக்கினோன்னு தக்காளி ஜூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதை எடுத்து ஊற்றிக்கோங்க. நல்லா வதக்குங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டிங்கன்னா தக்காளி ஜூஸ் நல்லா ரெட்டாகிடுங்க. ரெட்டாகிட்டு தக்காளியோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடும். அப்புறம் மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன், 2 கரண்டி மிளகாத்தூள், குழம்பு மசாலா 2 கரண்டி இது போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ உப்பு போட்டுக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்து மசாலாவை உப்பு கொஞ்சம் நீங்கள் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு அது வதக்கும் போது உங்களுக்கு அப்படி கொஞ்சம் ரொம்ப தொக்கு மாதிரி ஆயிட்டுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட லைட்டாக கலக்கி விடுங்க மசாலாவை. உப்பு போட்டு நல்லா வதக்கினோன்னு அப்போ காராமணி எடுத்து நல்லா போட்டு அதுவும் வதக்கிங்க. எண்ணெயிலே வதக்கிட்டு அப்புறம் ஒரு சொம்பு அளவு தண்ணி போடுங்க. தண்ணி ஊற்றி ஒரு 15 மினிட்ஸ் கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டுட்டு நான் தேங்காய் அரைச்சது நான் போடல வீடியோ, அதனால் அரைப்படி தேங்காய் எடுத்து அரைச்சி போட்டுருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.